ஸோ இந்த குரலுடைய தனித்தன்மையை அப்பொழுது எப்படி விமர்சித்தார்களோ, ஸோ அதோட தனித்தன்மை அதை, ஏன்னா தலித் தனி வகமை அப்படின்றத பற்றி தொடர்ந்து பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. இது இப்போ இது என்ன பிரச்சனை இருக்குன்னா, பொது சமூகத்தில் நம்ம யார், பொது சமூகத்தில் நம்ம இப்படி ஒரு வகமையை உருவாக்குறதுனால நமக்கு என்ன மாதிரியான விமர்சனங்கள் வைக்கப்படும், நம்ம இப்படி பேசுறதுனால இது எல்லாருமே அக்செப்ட் பண்ணப்படுற ஒரு பாலிடிக்ஸாக மாறுமா, இல்லை நீங்கள் தனித்து விடப்படுவீர்கள். ஃபஸ்ட்டே துணை முத்திரை தனித்து விடப்படுவீர்கள், அவ்வளோதான். நீங்கள் தனித்து விடப்படுவீர்கள். அப்புறம் நீங்கள் இங்கே பொது சமூகம் ஒன்றுமே இருக்கிறத நீங்கள் கலைக்கிறீங்க. இது எல்லாமே பாபா சாஹிப் மேலேயும் வைக்கப்பட்ட ஒரு விமர்சனம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல தலித் லைஃப் அப்படின்றது அப்போ ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தலித் பாலிடிக்ஸில் எந்த அளவுக்கு ஒரு அரசியல் அமைப்பை இது சட்ட ரீதியாக நமக்கு வாங்கி கொடுத்தாரு அப்படின்றத தனித்து நின்னே செயல்பட்டுருக்காரு. ஆனால் அதற்கு பிறகு வந்த அரசியல் கட்சிகள் ஈவன் எல்லாருமே அவர் மேலே விமர்சனம் பண்ண எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, பாபா சாஹிப்பை அக்செப்ட் பண்ணுறாங்க. அவர் இந்திய அரசியலமைப்பு உருவாக்குவதற்கு அவரை கூப்பிட்றாங்க, அவர் வரைய உருவாக்குறாரு. அப்புறம் இந்தியாவுடைய மிக முக்கியமான மாடர்ன் லீடராக ஆகிறாரு. அதுக்கப்புறம் தலித்துகளுடைய சேரி பகுதிகளில் நுழையணும்னா அம்பேத்கர் ஒரு இமேஜா வச்சுட்டு தான் எல்லாருமே நுழைஞ்சாங்க. அந்த அளவுக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் மிக முக்கியமான காரணியா மாறினாரு. ஸோ அந்த வகையில் புரட்சியாளர் அம்பேத்கர் மிகப்பெரிய வெற்றியை பெற்றாரு. அவரை தொடர்ந்து நமக்கு அந்த வெற்றி கிடைக்குமா அப்படின்றது ஒரு சின்ன லென்த்தான ஸ்பீச் தான், தயவுசெய்து பார்த்துக்காதீங்க, ஏன்னா கொஞ்சம் தேவை இருக்கு. ஸோ இப்போ என்ன வருதுன்னா, தலித் லைஃப்பை நாங்கள் எழுத மாட்டோமா, தலித் லைஃப்பை எங்களுக்கு தெரியாதா, நாங்கள் தலித்துகளுடைய வாழ்க்கையை எழுதுனா அது தலித் லைஃப் கிடையாதா, இது தலித் வகைமைக்குள்ளே வருமா வராதா? சரி, அப்போ தான் நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது, தலித் லைஃப்பை எழுதின நான் தலித்துடைய திரைப்படங்களும் படங்களும் இல்லை நாவல்களும் சிறுகதைகளும் தலித் லைஃப்பை உண்மையிலேயே பிரதிபலித்ததா? அப்போ தான் நமக்கு அதுக்குள்ளே நம்ம நுழையிறோம். இதுவரைக்கும் எடுக்கப்பட்ட திரைப்படங்களாக இருக்கட்டும், நாவலாக இருக்கட்டும், சிறுகதைகளாகட்டும், தலித் லைஃப்பை எப்படி எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. ஸோ இப்போ ஒரு நிகழ்ச்சி எங்கள் ஊரில் நடந்தது தான், நான் சின்ன வயசில் நடந்தது தான். எங்கள் ஊரில் திரௌபதி அம்மன் கோயில் திருவிழா நடக்கும். ஓகேவா, 10 நாள் நடக்கும், ஊரில் நடக்கும். காலனியில் இருக்கிறவங்க போயிட்டு பார்ப்போம். எனக்கு உண்மையிலே நிறைய ஒவ்வாமை இருக்குது. அது என்னென்னா, இது ஒரு நம்மளை ஒதுக்குறதுல நான் அது ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக அஃபெக்ட் ஆனோம் நான். ஓகே, காலையில் கோ ரகுபதி அவர்கள் தான் அவரோட லைஃப் இன்ட்ரெஸ்டிங்காக பேசியிருந்தார். ஸோ எனக்கு 2 லைஃப் இருக்குது. ஒரு லைஃப் நான் காலனி ரொம்ப சின்ன காலனி அப்படின்றதுனால இந்த தீண்டாமையை நேரடியாக அனுபவிச்சுவேன். இன்னொரு லைஃப் எங்கள் அம்மாவோட ஊர் ரொம்ப பெரிய காலனி. ஸோ அங்கே எங்கள் தாத்தா தான் வெயிட்டுன்னு வச்சுங்களேன். ஸோ ரகுபதி சொன்னார்ல, அந்த லைஃப் அது. ஸோ 2 லைஃபும் கிட்டத்தட்ட நான் வாழ்ந்துருக்கிறேன். ஸோ நான் பிறந்த ஊரில் காலனி ரொம்ப சின்ன காலனி, ஒரு 50 வீடு இருக்கிற காலனி. ஊர் தெரு ரொம்ப பெரிய ஊர் தெரு. திரௌபதி அம்மன் கோயில் திருவிழா வருஷம் பண்ணுவாங்க. அதில் பங்கு பெறும் ஆளாக நிச்சயமாக இருக்க முடியாது, ஒரு மோளை அடிக்கிற ஆளாக போக முடியும். அது எங்கள் குடும்பம் வெட்டியார் குடும்பம் தான். அந்த மாதிரி சரி ஓகே, அதனால் எங்கள் பெரியப்பா கொஞ்ச நாள் அது செஞ்சுட்டு இருந்தார். நான் எங்கள் குடும்பம் அது அப்பா போக மாட்டார். ஆனால் மோளை அடிக்கிறதுல அப்பாவுக்கு ஆசை, அப்பப்போ எதுவே போவார். ஆனால் எனக்கு சின்ன வயசுலேயே இந்த ஒவ்வாமை இருக்குது. இப்போ பூ பறிக்கிற போகிறப்போ அந்த இடம் இந்த இடம்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். சரி, நான் நல்லா மேக்ஸிமம் அதில் பங்கு பெறவே மாட்டேன். அப்போது நான் அந்த கோயில் திருவிழாவுக்கு போகிறப்ப 9th படிச்சுட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். கோயில் திருவிழா போகிறப்போ கோயில் பயங்கர பிரம்மாண்டமாக நடக்கும். 10 நாள் நடக்கும். அந்த 10 நாளில் ஒரு முறை ஒரு கூத்து நடக்குது. அப்போ என்னென்னா, ஒரு கயிறு கட்டி தனியாக உட்காந்து பார்க்குறது மாதிரி ஒரு சீன் இருந்தது. எனக்கு அது பிடிக்கவே இல்லை. எங்கள் அம்மாலாம் பார்க்கலாம் நான் எழுந்து வந்துட்டேன் நான். அப்புறம் அந்த கோயில் பிரம்மாண்டம், எல்லா ஜனங்களும் ஒன்று சேர்ந்து தீமிதிக்கிற திருவிழா தான் அது. ஆனால் பக்கத்து ஊர்லேருந்து காப்பு கட்டி தீ மிதிப்பாங்க. அப்புறம் யாரோ வருவாங்க. ஆனால் எல்லாருமே ஆனால் அவங்க ஒரு ஊர் அமைப்பு அப்படின்னு உள்ள இருக்கிற அந்த சாதிகளாக இருப்பாங்க. அதில் ஒரு சாதி கூட ஒன்று கூட ஒரே ஒரு வாக்கு, ஒரு காப்பு கூட ஒரு தலித் சாதியை சேர்ந்தவர்கள் யாருமே கட்ட முடியாது. வேடிக்கை தான் பார்க்கணும். ஸோ இதை நான் பார்த்தோன்னே எனக்கு அந்த தீ மிதிக்கிறதுல ஒரு பெரிய ஆர்வம் வந்துடுச்சு. என்னடா இது, தீ மிதிக்கிறப்ப 2-3 பேர் தொடர்ந்து ஒரு பெரிய கரகம் வச்சுன்னு ஓடுவாங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த நெருப்பை மூட்டுறதுலேருந்து அணைக்கிறது, அப்படியே மெரிக்கிறது, இதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். பயங்கரமாக இருந்தோடனே ஆக்சுவலி நான் ஒரு 8th 9th கிட்ட கூட நான் கிறிஸ்டினாக தான் இருந்தேன்னு வச்சிங்களேன். அப்போ திடீர்னு எனக்கு இந்துவா மாறணும்னு ஒரு ஆசை வந்துச்சு.
அப்பா அம்மாலாம் வந்து இந்துதான்னு வச்சிங்களேன், நான் மட்டும் சர்ச்சுக்கெலாம் போயிட்டுருப்பேன். அப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து சரின்னு சொல்லிட்டு யோசித்தேன், நம்ம ஏன் தீ மிதிக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறேன். யோசித்தோடனே வந்து நான் பண்ணுறேன், ஒரு 4 பசங்களுக்கு கூட்டு போகிறேன். எங்கள் ஊரில் ஒரு கெங்கம்மா கோயில் இருந்தது. கெங்கம்மா வந்து நெருப்பு கிடையாது, அவங்க வந்து நீர். பரவாயில்லடா சொல்லிட்டு எனக்கு கெங்கம்மா ரொம்ப பிடிக்கும். அந்த வேப்பமரத்தான தான் எப்போவுமே நான் போய் உட்காந்துருப்பேன்னு வச்சுக்கேன். ஒரு ரொம்ப க்ளோஸான ஒரு அம்மா எனக்கு. சரி போயிட்டு நான் வந்து அங்கே இருக்கிறப்போ சரி நம்ம ஏன் தீ மிதிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு 4-5 பசங்க அப்போ கூடி என்ன பண்ணுறோம், நான் சும்மா ஒரு மோளை வச்சு காப்பு கட்டிக்கிறோம். நாங்களே வந்து காப்பு நம்ம வந்து நெருப்பு மிதிக்கலான்னு சொல்லிட்டு எல்லாரும் காப்பு கட்டிக்கிறோம். நாங்கள் காப்பு கட்டினதை பார்த்துட்டு என் கூட ஒரு 4-5 பசங்க வந்து காப்பு கட்டானுங்க. இப்போ ஒரு 10 பேராக சேர்ந்துட்டோம். 10 பேர் சேர்ந்தோடனே என்ன பண்ணுறோம், நாங்கள் வந்து ஒரு சின்ன இதெல்லாம் கட்டி போய் குளிச்சுட்டு வந்து மஞ்சள்லாம் பூசிக்கின்னு சும்மா அந்த குண்டாலாம் எடுத்துன்னு போயிட்டு வீடு வீடாக போய் டான்ஸ் ஆடி அரிசி வாங்குறோம். எல்லாரும் என்னடான்னு கேட்குறாங்க. இல்லை நாங்கள் நெருப்பு மிதிக்க போகிறோம் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். இது என்ன ஆகுதுன்னா, உடனே வந்து அந்த ஸ்பேஸை கொஞ்சம் டெவலப் ஆகுது. அதில் வந்து கொஞ்சம் பெரியவங்களாம் வந்து காப்பு கட்டிக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. சரி பெரியவங்கெல்லாம் கட்டினோடனே வந்து இப்போ வந்து என்னன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நாள் ஒரு 10 பேர் கட்டியிருந்தோம், 2வது நாள் 20 பேர் கட்டாங்க. இதை கட்டி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அது ஒரு சடங்காக மாறிடுச்சு. இப்போ காப்பு கட்டினவங்களாம் வீட்டுக்கு போய் தூங்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் நாள் போய் வீட்டுக்கு போய் தூங்கிட்டோம். 2வது நாள் என்ன பண்ணாங்களா, வீட்டுக்கு நீங்கள் போய் தூங்கக்கூடாது, அதனால் நீங்கள் எல்லாம் காப்பு கட்டினவங்களாம் எங்கே இருக்குன்னா வேப்ப மரத்தாண்டே படுத்துக்கணும், நாங்கள் சமையல் செஞ்சு எடுத்துன்னு வரோம்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சமையல் செஞ்சு எடுத்துன்னு வராங்க. சமையல் எப்படின்னா நான்வெஜ் இல்லாத ஒரு சமையல்னு வச்சிங்களேன். அப்போ வந்து அது ஒரு திருவிழாவாக மாறுது. எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். காலனியில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து அவங்க பசங்களை எல்லாரையும் காப்பு கட்டுறாங்க. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பசங்களை கூட்டு வந்து காப்பு கட்டுறாங்க. எல்லாரும் காப்பு கட்டுறோம். ஓகேவா, காப்பு கட்டி முடிச்சோடனே இப்போ என்ன பண்ணால் காலையில் சாப்பாடு வரும், நைட்டில் சாப்பாடு வரும். அப்புறம் வந்து போத்ராஜா தூக்கின்னு வந்து ஓஹான்னு கத்தின்னு போகணும். அப்புறம் போய் ஏரியில் குளிக்கணும். அப்புறம் ஜாட்டியில் அடி வாங்கணும். ஸோ இது எல்லாமே யாருன்னா ஊரில் எப்படி நடக்கும்னா, ஒரு ஐயரை வச்சு காப்பு கட்டுறது அதெல்லாம் நடக்கும். இங்கே எதுவுமே கிடையாது. நம்மளே ஐயரு, நம்மளே சாமி, எல்லாமே நம்ம தான். ஸோ அந்த ரிச்சுவல்ஸ் நடக்குது. நடந்தோடனே என்னன்னா இன்னொன்று நடக்குது. அதில் என்னன்னா, எங்கள் காலனியில் ஏரி இருக்கும். ஏரிக்கு பக்கத்தில் வந்து கரை இருக்கும். கரையில் இருக்கிற வந்து வேலிங்காத்தா மரங்கள் பெருசாக இருக்கும். ஸ்டிக்குக்கு வெட்டினா கூட யாராவது ஒருத்தன் தூரத்துலேருந்து கத்துவான், ஏய் அப்படின்னு கத்துவான். பயமாக இருக்கும். ஏன்னா வந்து அது பொது, அது வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நெருப்பு மெரிக்கிறதுக்காக எல்லா மரத்தையும் வெட்டணும். ஒரு மரத்தை கூட விட்டல, எல்லாம் வெட்டினோடனே எல்லாம் வராங்க. இப்போ ஊரில் இருக்கிறவங்க கேட்பாங்கல்ல, ஒரு பொது இடம் அது, அந்த இடத்துல மரத்தை வெட்டக்கூடாதுன்னு கேட்டோடனே நான் உடனே சொல்ல, சாமிக்கு காப்புக்கு கட்டிடுவோம், நெருப்பு நெருக்குதான் வெட்டுறோம் அப்படின்றோம். அப்புறம் அவங்க யாருமே எதுவும் கேட்கல. அப்புறம் பார்த்தா அங்கே இருக்கிற ஏரி கரையில் இருக்கிற மரத்தை எல்லாம் வெட்டுறோம், வேறு பிடுங்குறோம். பயங்கரமான ஒரு கொண்டாட்டம் ஆயிடுச்சு. லைக் வந்து இப்போ 3வது நாள் எப்போது வெள்ளிக்கிழமை காப்பு கட்டுறோம், சனிக்கிழமை முடிஞ்சிச்சு, ஞாயிற்றுக்கிழமை நெருப்பு மிதிக்கணும். ஓகேவா, நெருப்பு மிதிக்கணும். உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, ஜனங்க எல்லாருமே சேர்ந்து அந்த கோயிலில் வந்து பயங்கரமாக சுத்தம் படுத்துறாங்க. அப்புறம் வந்து நெருப்பு மிதிக்கிறதுக்கு ஒரு ஏரியா ரெடி பண்றாங்க. இதெல்லாம் நடக்குது. அப்புறம் அந்த 7 எல்லையை போயிட்டு மிதிச்சுட்டு வரணும். இப்போ நாங்கெல்லாம் வந்து என்ன பண்றோம், காலையில எழுந்து குளிச்சு 7 எல்லையை போயிட்டு மிதிக்கிறோம். அங்க வந்து எங்க தம்பிக்கு தெய்வம் வந்துச்சு. அவன் பயங்கரமா வேலை பண்ணான். அவன் என்ன பண்றான், பாம்பு மாதிரி ஆடுறான். ஏங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இப்போ நானா கட்டினேன் அதுல, அவனுக்கு எப்படி பாம்பு மாதிரி தெய்வம் வருது. எங்க தம்பி உணர்த்துக்கிறான், ஜீவா அவன் போய் சொல்றான். பண்ணுன்னு வச்சுக்கல, அதை வச்சு ஒரு பயங்கரமா கொண்டாடுறோடனே வந்து இப்போ ஊர்ல இருந்தெல்லாம் நிறைய பேர் வராங்க. இப்போ விருந்தாளியெல்லாம் வராங்க, எங்க பையன் வந்து நெருப்பு மெரிக்க போறான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கொண்டாட்டம் இருக்குதுல்ல, இந்த கொண்டாட்டத்தோட முடிவில் என்ன பண்ணாங்கன்னா, நெருப்பு மிதிக்கிறதுக்கு முன்னாடி நெருப்பை பார்க்கக்கூடாது. இப்போ நெருப்பு கொளுத்துறாங்க, தூரத்துல இருந்து பார்த்தா பயங்கரமா எரியுது, பெரிய பெரிய கட்டையை போட்டு கொளுத்துறாங்க. கொளுத்து முடிச்சவொடனே வந்து இதில் வந்து எங்கள் சித்தி என்ன சொல்லுது, அவங்க கிறிஸ்டின், அவங்க இறந்துட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க, டேய் நீ ஏசப்பாவுக்கு துரோகம் பண்ணுறடா. சரி, நான் எங்கள் சித்தியை பார்க்கவே இல்லை, நான் இந்த பக்கம் திரும்பினேன். சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அன்றைக்கி என்ன பண்ணுறோம், ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்கு காப்பு அங்கே வந்து எரிஞ்சுனுது. தூரத்துலேருந்து பார்க்குறோம், பசங்களாம் எட்டி பார்க்குறோம். ஒரு அரசமத்தானே எங்களை உட்கார வச்சுட்டாங்க. ஃபுல்லாக வந்து சந்தனத்தால் பூசி அந்த என்ன பண்ணுவாங்கன்னா பொண்ணு மாதிரி ஜோடிப்பாங்க. அது செம்ம சூப்பராக இருக்கும். அப்போ வந்து எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு பையன் பொண்ணே இல்லை, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க நகையெல்லாம் எடுத்து வந்து காலில் கொலுசு மாட்டுறாங்க, செயினு போகிறாங்க, அப்புறம் பூ வைக்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து இதை வந்து ஒரு கொண்டாட்டமாக மாற்றிட்டு போயிட்டு தீ மிதிக்கிறப்போ வந்து என்னன்னா, லைக் எனக்கு வந்து என்னன்னா, தீ மிதிக்கிறத பற்றி வேற ஒரு ஐடியா அதுக்கப்புறம் உருவாகுது படிக்கிறப்போ. அந்த சவுண்ட் வைப்ரேஷனு, ஸோ அதை எப்படி நம்மளை லிப் பண்ணுது, அது எல்லாமே வந்து சயின்ஸாக பார்க்குறப்ப வேற ஒன்று எனக்கு வந்து அப்புறம் கிடைக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவ்வளோ கூட்டம் நிற்குது.
அந்த கூட்டத்தை வந்து அங்கே நின்றுருக்குது. அவன் என்ன பண்ணுறான், அங்கே நெருப்பு இருக்குது, நெருப்பு பார்த்துன்னு போகிறோம். அந்த சவுண்டு கத்துறது, ஓஹா ஓஹான்னு கத்துற சவுண்டு நமக்குள்ள ஒரு பெரிய வைப்ரேஷன் கிரியேட் ஆகுது. போகிறோம் அந்த கோயிலில், அந்த நெருப்பை அப்படி அந்த நிறைய இதெல்லாம் பண்ணுறாங்க. ஒரு ஆடு வெட்டுறாங்க, அந்த ரத்தத்தை ஊற்றுறாங்க அப்படின்னு போயிட்டு அந்த வேப்ப மரம் இருக்குதுல்ல, வேப்ப மரத்தை அப்படி சுற்றி வந்து அப்படி நின்ன உடனே வந்து அப்படி எல்லாம் ஜனங்க கத்துற ஒரு பெரிய ஃபோர்ஸ் எனக்குள்ள வந்து உருவாகுது. உருவான உடனே என்னன்னா எல்லாரும் ஓடுறாங்க. நான் மட்டும் 3 முறை மெரிச்சேன். நான் ஓடு உடல நெருப்பா 3 முறை நான் நெருப்பு மெரிச்சேன். ஸோ இது வந்து தலித் லைஃப். நான் ஏன் சொல்றேன்னா, ஊர்ல நெருப்பு மெரிக்கிறதுக்கு ஒரு கதை இருக்குது, காலனியில மெரிச்சதுக்கு ஒரு கதை இருக்குது. ஊர்ல என்னை மெரிக்க விடல, ஓகேவா? ஆனால் காலனியில் நானா ஒரு லைஃப்பை கிரியேட் பண்ணி, நானா ஒரு வாழ்க்கையை வந்து உருவாக்கி, நானா மெரிக்கிறப்போ ஒரு தலித் லைஃப்ல இருந்து ஒரு கதையை நீங்க பார்க்கணுன்றதுக்கு இதை விட சிறந்த எக்ஸாம்பிள் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு தலித் லைஃபை நீங்க வேற எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்? ஒரு தலித்தா வாழ்ந்து பாரு. ஒவ்வொரு இன்ச் பை இன்ச், ஒவ்வொரு நடையிலையும், ஒவ்வொரு மரத்திலையும், ஒவ்வொரு நிலத்திலையும் சாதி அப்படி கிடக்குது, சாதி அப்படி கிடக்குது. இந்த சாதியை நீ புரிந்து கொள்ளாமல் நீ தலித் லைஃபை எப்படி எழுதிடுவ? எனக்கு புரியல. தலித் லைஃபை உன்னால எப்படி எழுத முடியும்? ஒரு சாதியை கண்டுணராம, சாதியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம, சாதியினால் நீ எதையுமே புரிஞ்சிக்காம, ஒரு நிலம் உனக்கு உண்மை உனக்கு கிடையாதுன்னு சொல்றான், ஒரு பொதுவில் இருக்கிற மரம் உனக்கு கிடையாதுன்னு சொல்றான், அந்த சாமி உனக்கு கிடையாதுன்னு சொல்றான். இதை எதிர்த்து நான் ஒரு வாழ்க்கையை உருவாக்குறோம். அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு எங்கள் அண்ணன் தலைமையில் ஊரில் எப்படி திருவிழா பண்ணுவாங்களோ அந்த மாதிரி காலனியில் ஒரு பெரிய திருவிழா நடந்தது. அதிகாரத்துக்கு எதிராக அதிகாரத்தை உருவாக்குதல். இது வந்து டாக்டர் அம்பேத்கர் வந்து இதை பற்றி பேசுகிறாரு. அப்போ ஒரு பெரிய திருவிழா நடக்குது. அன்னைக்கு ஒரு கலவரம் நடக்குது. நீ வந்து எப்படி வந்து ஊரில், அதாவது ஒரே சாமி தான், சாமியை பற்றி திருவிழா நடக்கிறப்போ வந்து அங்கே ஊரில் நடக்கிற திருவிழாவை கொண்டாடின இதே மக்கள் காலனியில் ஒரு பெரிய திருவிழா நடக்குது. அந்த திருவிழாவில் ரேடியோ ஆர்ன்னு இருக்குல்ல, ஆர்ன்னு வந்து ஊர் தெருவில் இருக்கிற ஒரு போஸ்ட் கம்பத்தில் கட்டதுனால ஒரு பிரச்சனை வருது. அதனால ஒரு கலவரம் உருவாகுது. இதை ஹேண்டில் பண்ணுறோம், எங்களால் ஹேண்டில் பண்ண முடிஞ்சது. ஸோ இதை ஹேண்டில் பண்ண முடியாத நிறைய இருக்குல்ல. அப்போ இந்த கதைகளை எப்படி புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு தலித் பார்வை தேவைப்படுகிறது. தலித் பார்வை வழியாக இந்த உலகத்தை நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. அப்படி பார்க்கறதுக்கு ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், அதுக்கு ஒரு எஃபர்ட் போடணும். அது எஃபர்ட் போடாமல் சும்மா தலித் லைஃபை எடுக்கிறேன், தலித் லைஃப் எழுது, நீங்கள் தான் தலித் லைஃபை எழுதணுமா, தலித் லைஃபுக்கு ஒரு வகைமை வேணுமா? நிச்சயமாக தலித் லைஃபுக்கு ஒரு வகைமை வேணும் வேணும் வேணும். இல்லையா தலித் லைஃப் உங்களால் புரிஞ்சுக்க. கல்ச்சரலா டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் நீங்கள் நானும். உங்களுடைய கல்ச்சர் அப்படின்னு ஒன்று கூடி ஊர் கூடி தேர் இழுப்பது. அந்த ஊர் கூடி தேர் இழுக்கிறதுல எனக்கு எந்த உரிமையும் இல்லை. ஊர் கூடி தேர் இழுக்கிறதுல உருவாகிற ஒரு நோக்கம், ஒரு பரந்துபட்ட தன்மை, அதுல சாதியா என்ன ஒதுக்கி வைக்கிறதுல ஒரு கல்ச்சர் வேறுபாடு இருக்கு. இந்த கல்ச்சர் வேறுபாடை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு தலித் வகமை, தலித் மொழி, தலித் பார்வை அவசியம். இந்த அவசியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த கல்ச்சர் வேறுபாடு வெறும் இதுல மட்டும் இல்லை, எல்லாத்திலுமே இருக்கு. தலித்துகளை தனியா பிரித்து வைத்து ஒரு சேரியா வாழறதுல அவர்களுக்கு வந்து ஒரு கல்ச்சர் இருக்கு. அண்ணா சொன்னார்ல, ஒரே ஒரு கறி அப்படியே மெல்ற கறியை வாயில போட்டுன்னு கிரிக்கெட் ஆட போயிடுவேன். கிரிக்கெட் ஆகிட்டு வர்ற வரைக்கும் வாயிலே இருக்கும், அது பபிள்கா மாதிரி மென்னு இருப்பேன் நான். அவர் லைஃப், இந்த லைஃபை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ இப்படி எழுதுறப்பதான் நமக்கு வந்து நிறைய கற்பிதங்களை வந்து உருவாக்குறாங்க. உங்களுடைய லாங்குவேஜ் இப்படி இருக்கு, ஸோ நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, நீங்கள் இப்படி பேசணும், இது ஒரு டயலாக்ஸ் உருவாக்குற இடம். ஸோ யூ ஹவ் டு, நீங்கள் வந்து இந்த மொழியில் நீங்கள் பேசணும். எனக்கு புரியல, எனக்கு என்ன லாங்குவேஜ் வருமோ, எனக்கு என்ன பேச தெரியுமோ, நான் எப்படியோ அப்படிதான் நான் உங்ககிட்ட பேசுவேன். நீ எதிர்பார்க்க மொழியில் என்ன பேசுறதுக்கு என்னால் எனக்கு தெரியல, நான் எப்படி பேச முடியும்? என்னால் அப்படி பேச முடியாது. ஒருவேளை எனக்கு பேசணும்னு உனக்கு என்கிட்ட பேசணும்னா தயவு செஞ்சு கை கொடு, நான் உனக்கு நிறைய சொல்லித்தரேன். அதுதான் என்னுடைய தேவை. ஆனால் எனக்கு என்ன நடக்குதுன்னா, நீ உன்னுடைய லாங்குவேஜை நீ இப்படி மாற்றிக்கோ. ரொம்ப ஹார்ஸாக பேசுகிற, ஏன் பேச மாட்டேன்? ஏன் பேசுமா? நீ என்ன கொஞ்சம் இருக்கிற, நீ எனக்கு புரியல. எனக்கு என்ன நீ தாளாட்டினியா, கொஞ்சனியா, என்ன நீ ஏதாவது வாடான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் போய்ட்டு உட்கார வச்சுக்கினியா? நீ எல்லாத்துலேயும் நீ வராத, நீ இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு எப்பட்றா? எனக்கு புரியவே இல்லை. எனக்கு நான் உனக்கிட்ட எப்படி நான் பேசுவேன்? நான்
அப்போ என் லாங்குவேஜ் இதுன்னா நீ அப்போ அவன் கோமா இருக்கிறான்டா டே, அவன்கிட்ட நம்ம கொஞ்சம் கரெக்டாக பேசணும், நீ யோசிடா, நீ யோசி அது. ஸோ அப்போ இந்த பிரச்சனைகளே நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். இப்போ அண்ணன் நேற்று ஒரு இஷ்யூ நடந்தது. இப்போ ஷாலினுக்கும் அண்ணனுக்கும் ஒரு டிஸ்கஷன் நடந்தது. இன்றைக்கி விவாதம் என்னவா இருக்குது பார்த்தீங்களா சோஷியல் மீடியாவில். உடனே வந்து ஆதன் தீட்சணையா தலித்களுக்கு வகுப்பெடுத்தார், தலித்தியத்துக்கு வகுப்பெடுத்தார், அம்பேத்கரியத்துக்கு வகுப்பெடுத்தார். உடனே என்ன பண்ணுறான்னா இதை 2 பேர் இவங்க பேசுனது இங்கே ஒரு